ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அடிப்பிடிக்காத மாதிரி. அந்த பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பாலாக வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப்பில் 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா திக்கான பால் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வரும் ஐஸ்கிரீம். பாத்திரத்தில் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். தீயை ஃபுல்லாக வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ கரண்டியை வச்சு மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு பால் நல்லா காயட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 நிமிஷத்துக்கு பாலை காய வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு கப்பில் பால் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். சும்மா கொஞ்சமாக பால் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 2 நிமிஷம் பால் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் எடுத்துக்கிறேன். கரண்டியை வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிறேன். ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கரெக்டாக 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போது கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறேன். கார்ன்ஃப்ளவரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துருக்கிற அந்த பாலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக பாலில் வந்து சேர்க்கும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து உருண்டையாக ஆகிடும். அதனால் ஒரு சின்ன பவுலில் கார்ன்ஃப்ளவரை சேர்த்துட்டு கூட பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நல்லா 4-5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கிட்டேன். நான் தீயை வந்து 2 நிமிஷம் ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிட்டேன். பாருங்கள், அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் ஐஸ்கிரீம் செய்ய முடியும், இல்லைனா பாத்திரத்தில் அடி பிடிச்சிரும். இப்போ வந்து 4-5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை நான் சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75-80 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஸ்பூன் கணக்கில் பார்க்கணுன்னா ஒரு 10-11 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயே 10 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஐஸ்கிரீம்லாம் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்டா தானே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சர்க்கரை நல்லா தாராளமாக நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோ ஃப்ளேம் கூட நீங்கள் குறைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்க பாலில் கார்ன்ஃப்ளவர், அந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே கரைச்சி வச்சுருப்போம், அதனால் அடியில் அப்படியே நின்றுருக்கும் கார்ன்ஃப்ளவர். கொஞ்சம் ஸ்பூனில் கலக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணிக்கணும். எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இப்போவே ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்தது உடனே. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ணோம்னா கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகிட்டு வரும். கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிட போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து அப்பப்போ குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வைக்கவே கூடாது, ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம் அப்படின்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. நான் கார்ன்ஃப்ளவரை சேர்க்கும்போது இருந்த கெட்டியை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்குது. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து நல்லா சூடு ஆறிட்டு வந்துருச்சு. நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். சூடு ஆறினதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே வந்திருக்கு.
இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு மிக்ஸி ஜாரில் நான் 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் அடிக்க வேணாம், ஒரு நிமிஷம் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். கண்ணாடி பவுல் இல்லைன்னா பிளாஸ்டிக் பவுல் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. மேலே வந்து மூடி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் நான் சேர்த்துடுறேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாலை. இப்போ இதுக்கு மேலே நான் இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிடுறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வெறும் மூடியை மட்டும் டைட்டாக மூடி வச்சுடுங்க, கொஞ்சம் கூட கேப்பே இல்லாத மாதிரி. இப்போ இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சுக்க போகிறோம். நம்ம குறைஞ்சது 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகலை, ஓரளவுக்கு தான் கெட்டியாக இருக்குது. ரொம்ப கூலிங் வச்சுருந்தோம்னா நம்ம ஃப்ரீசரில் நல்லா கெட்டியாகிட்டு வந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு தான் கெட்டியாகிட்டு வந்திருக்கு பாருங்கள். திரும்பவும் இதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தோம்னா போதும். நல்லா நைஸாக நான் வந்து இப்போ அடித்து எடுத்துட்டேன். திரும்பவும் இந்த பவுலில் நான் சேர்த்துடுறேன். இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே இந்த சில்வர் ஷீட்டை போட்டுட்டு மேலே டைட்டாக மூடி போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுட போகிறேன். குறைஞ்சது ஒரு 7-8 மணி நேரமாவது நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கணும். நைட்டு வந்து நம்ம எப்போவுமே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் காலைல எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து நைட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா அடுத்த நாள் காலைல தான் எடுக்க போகிறேன். நல்லா ஒரு 7-8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு ஐஸ்கிரீமை. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா கிட்லாம் வச்சுருப்பாங்க. என்கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து நார்மல் கரண்டிலே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிற அந்த கரண்டி இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்ததுன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளால் எடுக்க முடியும். நம்ம நார்மல் கரண்டி யூஸ் பண்ணி எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஷேப் வந்து நல்லா ரவுண்டாக கடையில் கொடுக்குற மாதிரி இருக்காது, ஆனாலும் மேக்ஸிமம் வந்துருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதுக்கு மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் அழகுக்காக சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸோட ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற்றி வைக்கும்போதே ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 லிட்டர் பாலில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப அதிகமான பொருள்லாம் செலவே இல்லை, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாப்பிட இன்னும் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் நல்லா நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் ஐஸ்கிரீமை போட்டுட்டு இல்லை ஒரு பிளேட்டில் ஐஸ்கிரீம் போட்டு இதுக்கு மேலே அப்படியே சாக்லேட் சிரப்பெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா பார்க்க இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மேலே சாக்லேட் சிரப் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து நீங்கள் இது மேலே கூட அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். பார்க்க நல்லா சூப்பராக, சாப்பிடவும் நல்லா இருக்கும். அந்த சாக்லேட்டோட சேர்த்து பார்க்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் டெக்கரேட்டிங்க்கு. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. நான் வந்து தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்குள்ளே மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுமே சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணிலா ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.